السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. பயணத்தில் தயமம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் எப்படி தயமம் செய்வது என்பது குறித்து கடந்த அமர்விலே நாம் பார்த்தோம். இப்போது எதை கொண்டு தயமம் செய்வது? திருக்குரானில் அல்லாஹ் தூய்மையான மணலை கொண்டு தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். மண்ணை கொண்டு மட்டும்தான் தயமம் செய்ய வேண்டுமா, அல்லது வேறு ஏதேனும் தயமம் செய்வதற்கு இருக்கிறதா என்று சொன்னால், மண் சார்ந்த மண்ணுடைய குடும்பத்தை சார்ந்த அனைத்தை கொண்டும் தயமம் செய்யலாம். உதாரணமாக தூசி போன்று இருக்கக்கூடிய மணல், செங்கல், பாறை அல்லது இந்த டைல்ஸு, சிமெண்ட்டு, களிமண்ணில் அது காய்ந்ததாக இருந்தாலும் சரி, ஈரப்பதம் உள்ளதாக இருந்தாலும் சரி, இது போன்றவற்றை கொண்டு தயமம் செய்யலாம். சோறு இருந்தால் கூட அந்த சோறின் மூலமாக கூட தயமம் செய்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணுடைய சோறில் இருந்து தயமம் செய்திருக்கிறார்கள். அதை வைத்துத்தான் இந்த சட்டங்கள் என்ன செய்யறாங்க, அறிஞர்கள் எடுக்கிறார். அப்போ உதிரியா கிடைக்கக்கூடிய மண்ணை கொண்டு அல்லாஹ் தயமம் செய்ய சொல்லியிருக்கிறார். அப்ப அதை கொண்டு மட்டும்தான் தயமம் செய்ய வேண்டும் என்பதில்லை. திரட்டப்பட்ட மண்ணை கொண்டு, சுவர் போன்ற பொருளை கொண்டு கூட தயமம் செய்யலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அந்த ஹதீஸை பாருங்க. அபுல் ஜஹீம் என்ற அன்சாரி தோழர் அவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிர் ஜமல் என்ற ஒரு இடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சலாம் சொல்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சலாத்துக்கு பதில் சொல்லாமல் ஒரு சுவரின் பக்கம் வந்து அந்த சுவரை கொண்டு தயமம் செய்துவிட்டு பதில் சொன்னார்கள் என்று அபுல் ஜஹீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். சரி, இந்த ஹதீஸ் தான் தயமம் என்பது மண் சார்ந்த அனைத்தை கொண்டும் என்ன செய்யலாம், தயமம் செய்யலாம் என்ற நாம் சட்டம் எடுப்பதற்கு இது இலகுவாக தோதுவாக இருக்கிறது. அறிஞர்கள் இந்த ஹதீஸை வைத்து தான் என்ன செய்யறாங்க, இந்த சட்டங்களை எடுக்கிறாங்க. சரி, தயமம் செய்வதற்கு ஒண்ணுமே கிடைக்கல, மண்ணும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப என்ன செய்வது? இப்போ தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டது. இப்போ தண்ணியும் இல்லை, தயமம் செய்வதற்கான எந்த பொருளும் இல்லை என்று சொன்னால், இது போன்ற சமயத்துல எதுவுமே செய்யாம தயமமே செய்யாம தொழுகையை நிறைவேற்றி விட வேண்டும். இதுக்கும் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், நம்ம இதற்கு முன்னால தயமம் உடைய அந்த வசனம் அருளப்பட்டதற்கான காரணத்தை சொன்னோம். அதுல ஒரு அறிவிப்பில் இப்படி வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்முடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து ஒரு கழுத்து மாலையை இரவலாக பெற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணத்துல வந்தாங்க. இடையில ஒரு இடத்துல அந்த மாலை காணாமல் போய்விட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தங்கி அந்த மாலையை, கழுத்து மாலையை தேடுவதற்கு நபி தோழர்களில் சிலரை அனுப்பி வைத்தாங்க. அவங்க போய் தேடுறாங்க. தேடக்கூடிய அந்த சமயத்துல அவங்களுக்கு தொழுகையினுடைய நேரம் வந்த உடனே
அவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட தண்ணி இல்லையே, அந்த இடத்துலயும் தண்ணி கிடையாது. இப்போ வந்து தொழுகையினுடைய நேரம் வந்துட்டு தண்ணி இல்லைன்னா இப்ப என்ன செய்வது, அந்த மாதிரி சட்டம்லாம் அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. தைமத்துடைய சட்டம் அருளப்படவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, தண்ணி இல்லை, அவ்வளவுதான் என்ற நிலை அவங்களுக்கு வரும்போது, சரி தொழுகையினுடைய நேரம் வந்துட்ட, தண்ணி இல்லாட்டாலும் அது என்ன பிரச்சனை, நம்ம தொழுதுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க உதவு செய்யாம தொழுதுறாங்க. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னவுடன் தைமத்துடைய சட்டத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த இடத்துல அருள்கிறான் என்று சொல்லி சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் நபித்தோழர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எதுவுமே இல்லாத போது தைமம் செஞ்சிருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தைமம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை எனும் போது, உது செய்வதற்கு ஒன்றுமே இல்லை எனும் போது, இந்த எதுவும் இல்லாம உது செய்யாமலே பொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு போட்டு இந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அதனால நம்ம வந்து தொழுகையை அதற்காக நம்ம விட்டுவிடக்கூடாது. தைமம் செய்வதற்கு ஒன்று இல்லையே, தண்ணி இல்லையே, என்ன பிரச்சனை, தொழுதுருங்க, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் நமக்கு இலகுவைத்தான் நாடுகிறார் என்ற அடிப்படையில் நாம் என்ன செஞ்சிடணும், தொழுதுடணும். அதற்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். அதே போல இப்போ பயணத்துல குளிப்பு கடமையாகி விட்டது. இப்போ என்ன செய்யலாம், தண்ணீர் இல்லை அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை, கடுமையான குளிராகவும் இருக்கிறது, அல்லது வேறு நோய் போன்ற காரணம். இப்ப என்ன செய்வது என்று சொன்னால், குளிப்பதற்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடணும், தைமம் செய்துவிட வேண்டும். எப்படி உதுவுக்கு பதிலாக தைமம் செய்கிறோமோ அதுபோல குளிப்பதற்கு பதிலாக தைமம் செஞ்சிடணும். இதற்கான ஆதாரம் என்ன என்று சொன்னால், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க இதே மாதிரி ஒரு பயணத்துல ஜாத்து சுலாசி என்ற ஒரு போர், அந்த போருக்காக நபித்தோழர்கள் சிலரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி இருக்கிறார். அப்ப அந்த போருடைய அந்த பயணத்துல இவர் இருக்கும்போது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான குளிர், அன்றைய இரவு கடும் குளிராக இருந்தது. அந்த நேரத்தில் இவர்களுக்கு குளிப்பு கடமையாகி விட்டது. இப்போ அவங்க குளிக்கிறதுக்கு பயந்து, குளிச்சா ஏதாவது ஆகி போயிடும், ஏன்னா கடும் குளிராக இருக்குது, தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, நமக்கு ஏதாவது ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, தைமம் செய்து மக்களுக்கு தொழுகையை நடத்திடுறார். ஃபஜ்ர் தொழுகை அவங்களுக்கு தொழ வச்சிடுறார். இதை போய் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி இவர் நடந்து கொண்டாரு, குளிப்பு கடமையாக இருந்தும் குளிக்காம எங்களுக்கு தொழ வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க, சல்லைத பியா ஸஹாபிக வ அன்த ஜுனுபு, அம்ரே நீ குளிப்பு கடமையான நிலையில் உன்னுடைய தோழருக்கு தொலை வைத்து விட்டுவிடாமே, தொழுகை நடத்தி விட்டீராமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, காரணத்தை சொல்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்கிறாங்க, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள், அல்லாஹ் உங்கள் மீது பெரும் கருணையாளனாக இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை வைத்து தான் நான் என்ன செஞ்சேன், தைமம் செஞ்சேன். ஏன்னா கடுமையான குளிர், அந்த நேரத்தில் நான் குளிச்சேன், எனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா, அதனால நான் என்ன செஞ்சேன், அல்லாஹ்வே சொல்றான், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள்னு சொல்றான். அல்லாஹ் கருணை உள்ளவன் சொல்றான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கருணை உள்ளவன், அதனால நான் இப்படி நடந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை கோட் பண்ணி அவர் பதில் சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சிரிச்சர்றாங்க. இந்த பதிலை கேட்டுட்டு சிரிச்சர்றாங்க. எதுவுமே அவங்க என்ன செய்யற சொல்லலை, இல்லை நீ செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல, சொல்லலை. சிரிச்சுட்டு இந்த சிரிப்பின் மூலம் என்ன செய்யறாங்க, அங்கீகாரத்தை வழங்குகிறாங்க. இந்த செய்தி அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதை அடிப்படையாக வைத்து நாம் வந்து பயணத்தில் இருக்கும்போது கடுமையான குளிர் இருந்தாங்க. இப்போ ஊட்டி கொடைக்கானலாம் போகிறோம், கடும் குளிராக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் குளிப்பு கடமையாகி விட்டது,
தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை. இப்போ என்ன செய்யுங்க, டைம் செஞ்சுக்கிடுங்க. மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுமதி அளித்திருக்கிறாங்க. இப்போ ஒரு தைமத்தை வைத்து பல்வேறு தொழுகைகளை தொழுது கொள்ளலாமா என்று சொன்னால் தொழுது கொள்ளலாம். ஒரு ஒழுவை வைத்து பல்வேறு தொழுகைகளை தொழுது கொள்ளலாம்னு சொல்லி முன்னர் நாம் என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். அதற்கான சான்றையும் பார்த்தோம். அதே சான்று தான் இது. ஒரு தைமத்தை வைத்து பல்வேறு தொழுகைகளை தொழக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கக்கூடிய எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆதாரம் பலவீனமானது. அது எதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த ஆதாரம் எதில் இருக்கிறது என்று சொன்னால் தாரகுத்னியில் இருக்குது, பைஹக்கியில் இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதர் ஒரு தைமத்தை கொண்டு ஒரே ஒரு தொழுகையைத்தான் ஒரே ஒரு தொழுகையை தொழக்கூடாது. ஒரு தைமத்தை கொண்டு ஒரே ஒரு தொழுகையைத்தான் தொழ வேண்டும். அல்லா யுஸல்லி ரஜுலு பித்தயம்முமி இல்லா ஸலாத்தன் வாஹிதா. ஒரு மனிதர் ஒரு தைமத்தை கொண்டு ஒரு தொழுகையை மட்டும்தான் தொழ வேண்டும். அதுதான் சுன்னத்து. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு வேறொரு தொழுகைக்கு இன்னொரு முறை தைமம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தி இந்த செய்தியை சொல்றாங்க. சுன்னத்துங்கிறாங்கல்ல, நபித்தோழர்கள் சுன்னத்து என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அது அவங்களுடைய சொந்த கூற்றாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. சுன்னத்து இதுதான் அப்படின்னு நபித்தோழர்கள் சொன்னால், அந்த சுன்னத்து என்ற வார்த்தையை அவங்க ஒரு விவகாரத்துக்கு பயன்படுத்தினால் அது என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸை சம்பந்தப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இது இப்னு அப்பாஸுடைய சொந்த கூற்றுன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கிட முடியாது. ஆனாலும் இந்த ஹதீஸ் பலவீனமானது. அல் ஹசன் பின் உமாரா என்ற ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறார். பல்வேறு ஹதீஸ் கலை மேதைகள், அறிஞர்கள் இவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பலவீனம்னு சொல்லி விமர்சித்திருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் நீங்க கழிச்சு வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த உதுவுக்குள்ள அதே ஆதாரம் தான். ஒரு உதுவை வைத்து பல்வேறு தொழுகைகளை தொழுது கொள்ளலாம் என்று ஆதாரம் இருக்கும் போது அதே ஆதாரம் இதற்கும் பொருந்தும். ஒரு தைமத்தை வைத்து பல்வேறு தொழுகைகளை என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அதே போல பயணத்தில் பாங்கு இக்காமத்து சொல்லிக்கொள்ளணும். பயணத்தில் நாம் தொழுகும் போது பாங்கு இக்காமத்து சொல்லிக்கொள்ளும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 2 மனிதர்கள் வந்தாங்க. அவங்க நாங்கள் பயணத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. நாங்கள் பயணம் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 2 மனிதர்கள் வந்தார்கள். அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் 2 பேரும் பயணத்தில் புறப்பட்டால் நீங்கள் பாங்கு சொல்லுங்க, இக்காமத்து சொல்லுங்க, பிறகு உங்களில் மூத்தவர் என்ன செய்யணும், தொழுகை நடத்தணும், இப்படி நீங்கள் நடந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுரை சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த செய்தி மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறார். ஆக பயணத்தில் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், பாங்கு சொல்லணும், இக்காமத்து சொல்லணும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுடன் ஒரு பயணத்தில் இருக்கும்போது ஒரு இடத்துல தங்குவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போது நம்ம இந்த இடத்துல தங்குறோம், ஏன்னா தூக்கம் கடுமையாக இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அதனால் ஒரு ஆள் என்ன செய்யணும், எங்களை எழுப்பணும், யார் அதற்கு தயார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிலால் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் எழுப்புறேன் உங்களை எல்லாரையும் அப்படின்னு சொல்லி அவர் பொறுப்பேற்றுக்கிடுவார். ஆனால் எல்லாருமே தூங்கிடுவாங்க. எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, தூங்கிடுவாங்க. பிலாலும் தூங்கிடுவார். சூரிய வெளிச்சம் நல்ல அவங்களுடைய மேலே படும்போது அது பட்டு தான் எல்லாருமே எஞ்சிக்கிறாங்க. என்னடா அதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சா, சூரியன் நல்ல வந்துடுச்சு போலிருக்க என்று சொல்லி பதறி போய் எல்லாரும் விழிக்கும் போது சூரிய நல்ல வெளிச்சம் வந்திருக்கு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை கூப்பிட்றாங்க, என்ன நடந்து போச்சு, நானும் தூங்கிட்டேன்ல அவனுடைய தூதரே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாங்கு சொல்லுங்க
இக்காமத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாங்கு இக்காமத்து சொல்லி அந்த ஃபஜ்ரை என்ன செஞ்சாங்க, நிறைவேற்றினாங்கன்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது. புகாரியில் இருக்குது, வேறு பல ஹதீஸ் நூல்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது இதுவும் இந்த ஒரு சான்று. பயணத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பாங்கு சொல்லிக்கணும், இக்காமத்து சொல்லிக்கணும். இன்னும் பல விஷயங்கள் இது குறித்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வில் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ்.